ஒசூரில் மிகச்சிறப்பாக 14வது புத்தக திருவிழா நமது மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து மிகச்சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் துவக்கமாக இன்றைக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் தொலைநோக்கி நிகழ்ச்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சார், வானத்தில் பல நட்சத்திரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, அதெல்லாம் தொலைநோக்கியில் பார்க்கலான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பகலில் தெரியக்கூடிய ஒரே நட்சத்திரம், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நமது சூரியன். இந்த சூரியனை நாம் வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடாது. அதே போல் கேமராவோ அல்லது தொலைநோக்கிலையோ அல்லது லென்ஸ் வழியாவோ பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த தொலைநோக்கின் மூலமாக அதை மறைமுகமாக நாம் பார்க்கலாம். அப்படி மறைமுகமாக அந்த சூரியனுடைய பிம்பத்தை நாம் திரையில் வீழ்த்தி பார்க்கும்போது இன்றைக்கி அதில் சூரிய புள்ளிகள் நிறைய தெரிகிறத நாம் இன்றைக்கி பார்த்தோம். அதாவது அதனுடைய மேற்பரப்பினுடைய வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ்னா அந்த சன்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய சூரிய புள்ளிகள் மேலே இருக்கக்கூடிய வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். இதை இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், குழந்தைகள் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக கண்டுகளித்தாங்க. இதன் மூலமாக நம்ம சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அங்கேருந்து ஒளி இங்கே சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, மேலும் இரவில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் அங்கேருந்து ஒளி எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மாதிரியான பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை, விழிப்புணர்வு செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க சார். இந்த மாதிரியான புள்ளிகள் எப்பமாவது தோன்றுமா இல்லை தொடர்ச்சியா? அதாவது சூரிய புள்ளிகள் அப்படிங்கிறது சூரியனில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு, இயற்கையான நிகழ்வு. இது ஒவ்வொரு 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்கும், அப்புறம் குறையும். அப்படி அதிகரிக்கும் ஒரு குறையும் என்பதை அதை தொடர்ச்சியாக அதை நாம் வாட்ச் பண்ணி, அதாவது கவனித்து அதை ஆராய்ச்சி செய்து நாம் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, சூரிய புள்ளிகளை முதலாக கண்டறிந்து நமது அந்த மாதிரி விஷயத்தை ஆய்வு செய்ததே தமிழ்நாடு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரங்கிமலை பகுதியில் தான் முதல்ல இந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய சோலார் அப்சர்வேட்டரியை முதல்ல அங்கே தான் நிறுவினாங்க. ஸோ அங்கேருந்தே இந்த மாதிரி சூரிய புள்ளிகளை, சூரியனையும் சூரிய புள்ளிகளை உற்று நோக்குவதும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சூரிய புள்ளிகளினுடைய அதிகரிப்பு என்பது அதிகமான வெப்பம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை உணர்த்துறதாக விஞ்ஞானிகள் ஒரு கோரிலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சூரிய புள்ளிகளுக்கும் அன்றைக்கு நிலவிய ஒரு 100 ஆண்டுக்கு முன்பாக அன்றைக்கு நிலவிய உணவு பஞ்சத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்லாம் கூட ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. இந்த புள்ளிகள் இப்போ மற்ற நாட்கள்ல டெய்லி பார்த்தாலே மாறுபடுமா? வேற நாட்கள்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா இன்னைக்கு நாம பார்த்துருக்கிற இதே புள்ளிகள் அதே இடத்துல இருக்காது. அது இப்போ சூரியனும் தன்னைத்தானே ஒரு அச்சில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுபோல் இப்போ நாம் ஒரு அச்சில் சுற்றுறதா இருந்தால் இப்போ நாம் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி சுற்றுவோம். ஆனால் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்று. ஆனால் சூரியன் அப்படி கிடையாது. சூரியனுடைய மேல் பகுதி ஒரு சுற்று, அதனுடைய அடுத்த பகுதி அதாவது தலை ஒரு வேகமும், கழுத்து ஒரு வேகமும், மார்பு ஒரு வேகமும் சுற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு திடப்பொருள் கிடையாது. அதனால் அது ஒரு பிளாஸ்மா ரூபத்தில் இருக்கிறதுனால அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய துருவ பகுதிகள் ஒவ்வொரு வேகத்திலையும், அதனுடைய நடுக்கோட்டு பகுதிகள் ஒவ்வொரு வேகத்திலையும் சுற்றுது. அப்படி சுற்றும் போது தான் அங்கே அந்த மின்காந்த புலனில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டால் அந்த புள்ளிகள் தோன்றுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஆய்வு பண்ணுறோம். இப்போ கூட இந்தியா ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை அது ஒரு தொலைநோக்கி, ஆக்சுவலி அந்த தொலைநோக்கி நாம் அனுப்பி இந்த சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக நம்ம அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் எதுக்காகனா, சூரியனை நாம் ஏன் ஆராயணும்னு சொன்னால், சூரியனில் இருந்து தான் அத்தனை நமக்கு தேவையான ஆற்றலும் எல்லாமும் நமக்கு சேர்க்கின்றன. இப்போது சூரியனை நாம் கொஞ்சம் நேரத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இங்கே இருக்கிற தாவரங்களுக்கெல்லாம் ஒளிச்சேர்க்கை நடக்காது, வராது. எதுவுமே பண்ணலைன்னு சொன்னால் உயிரினங்கள் எல்லாம் உயிரோடு இருக்காது இல்லையா, வாழ முடியாது இல்லையா. அப்போ சூரியனை நாம் ஆய்வு செய்வது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு மேலே சூரிய புயல்கள் உருவாகுது. அந்த சூரிய புயல்கள் பயங்கர வேகத்தில், அதாவது மணிக்கு 1000 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட வேகத்தில் 1000 கிலோமீட்டர் இல்லை, நொடிக்கு 1000 கிலோமீட்டர் வேகம், அவ்வளோ வேகத்தில் விரைவாக வரக்கூடிய அந்த சூரிய புயல்கள்லாம் இருக்குது. அப்படி சூரிய புயல்கள் நமது பூமியை தாக்குச்சுன்னு சொன்னால் அது நாம் அனுப்பியிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களிலிருந்து மின்னணு பொருட்கள் அத்தனையும் பாதிக்கும். அதனால் இந்த சூரியனை ஆராய்ச்சி செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. இந்த ஒரு விழிப்புணர்வு எல்லாம் இந்த தொலைநோக்கியின் மூலமாக, இந்த புத்தக திருவிழாவின் வாயிலாக அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். நான் தி ஜெயமுருகன், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், சேலம் மாவட்டம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.